இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை பாருங்கள் ரோட்டில். நான் ஒரு ஆள் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:05. ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். குமிளியில் தான் இருக்கும். ஆமாங்க. ஸோ குமிளி பஸ் டிப்போ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்கோம். நமக்கு இன்றைக்கி எங்கே நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கவிக்கு தான். ஆமாம், ஸோ கவிக்கு தான் இன்றைக்கி நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப நாள் பிளான் பண்ணது போகலான்ட்டு. ஸோ போகல, இன்றைக்கி அதுக்குமான வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். மணி பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. குமிளிக்கு வந்து நான் ஏர்லி மார்னிங்காக ஒரு 3:30க்கெலாம் வந்துட்டேன். அங்கேருந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறப்ப கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியலை. ஏன்னா இப்போ வரைக்கும் யாருமே இல்லை. நான் பஸ் அங்கே தான் நிற்கிது. அதனால் இனிமேல் தான் கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் டிரைவர் கண்டக்டர் யாருமே வரல. ஸோ இதுதாங்க ஆர்ச்சு. அது எப்படின்னா, குமிளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக வந்தீங்கன்னா ஒரு சென்டரில் வந்து இந்த ஜீசஸ் வந்து கிராஸ் சிம்பிள் இருக்கும். அதில் வந்து ரைட் சைடு எடுக்கணும். ரைட் சைடு எடுத்திங்கன்னா இங்கனக்குள்ளே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அது மெயின் ரோட்லேயே தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ச் இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு ஐடென்டிஃபை தான். அந்த இதில் நேராக இறங்கி இப்படி வந்தீங்கன்னா இதுதான் கேரளா பஸ் டிப்போ. ஸோ இங்கே தான் நம்ம பஸ்ஸு நிற்கிது. நான் அந்த பஸ்ஸை போய் காமிக்கிறேன் நம்ம பஸ்ஸை. ஏன்னா லைட் எதுவுமே ஆன் பண்ணல, ரொம்ப இருட்டாக இருக்குது. கொஞ்சம் லைட் ஆன் பண்ணணுன்னு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் கவி போகணும் அப்படின்னா குமிளியில் தான் பஸ் இருக்குது. ஸோ மார்னிங் 5:30க்கு பஸ் இங்கே கிளம்புது. அதாவது டிப்போவிலேருந்து 4:30, 5 o'clock எடுத்துருவாங்க. அங்கே குமிளி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு, குமிளி பஸ் ஸ்டாண்டில் கேரளா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால் அதை பிளான் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னொரு விஷயம், காலையில் நீங்கள் 5:30க்கெலாம் இங்கே பஸ்ஸை பிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டே ஏதாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கோங்க முந்தின நாளே வந்து. அப்படி இல்லை நான் வந்து நைட்டு பஸ்ஸில் வந்து அதுக்கப்புறம் தான் நான் அங்கே பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் கம்பம் வந்து ஒரு 2 o'clockலாம் போயிருங்க. ஏன்னா கம்பத்துலேருந்து நைட் வந்து குமிளிக்கு பஸ்ஸை வந்து ரொம்பவே கம்மியாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 2:15க்கு கம்பத்துக்கு போயிருந்தேன். 2:40க்கு தான் எனக்கே பஸ்ஸு வந்தது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் சீக்கிரமாகவே ஏதோ சவுண்டு கேட்குது. ஸோ நீங்கள் முடிஞ்சளவு சீக்கிரமாகவே 2:15க்குலாம் கம்பத்தில் இருக்கிற மாதிரி வந்துடுங்க. ஏன்னா அதை 2:40க்கு அந்த பஸ்ஸு கிடச்சாதான். அதுக்கப்புறம் எப்போ கிடைக்கிது என்னன்னு தெரியலை. பட் நான் வந்தது அந்த பஸ் டைமிங் தான். அதனால் அந்த பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து இங்கே குமிளியில் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நீங்கள் பஸ் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் டைம் வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்கும். ஒரு 2 hours பக்கமே இருக்கும் இங்கே வந்துட்டிங்கன்னா. இருந்தாலும் நம்ம சேஃப்க்கு சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு பஸ்ஸு வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது, சீட் கிடைக்கல அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதை வந்து கரெக்டாக மனசில் வச்சுக்கோங்க. டே டைமில் கம்பத்துலேருந்து நிறையா பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியலை. பட் இருக்கலாம். பட் நைட் டைம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, 2 hours later. மக்களே, ஒரு வழியாக எடுத்துட்டாங்க வண்டி. ஸோ இதுதான் நம்ம கவி போகிறதுக்கான வண்டி. ஆக்சுவலாக ஸ்டாஃப் ஒரு டிரைவர் வந்து செம்ம ஃப்ரெண்ட்லிங்க. ஆக்சுவலாக நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம், பேசியிருக்கா, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்துருக்கிறாரு. பட் நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ ஸ்வீட்டு, செம்ம ஃப்ரெண்ட்லி. நல்லா பேசினார். என்ன பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டுலாம் கேட்டு செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துக்குவான்னு கேட்டேன். ஓகே அப்படின்ட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து நான் February மந்த்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேட்டேன் க்ரௌட் எதுவும் இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நோன்பு டைமில், ஸோ முஸ்லீம்ஸ் இதுக்கெலாம் நோன்பு டைமு, அப்புறம் எல்லாம் முகூர்த்த டைமு, அதுக்கப்புறம் யானையில் வந்து இடம் மாறுற டைமு. ஸோ அதனால் வந்து க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும். யானைகள் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 யானை கிட்டே பார்த்தாங்களாம். ஆப்போசிட்டில் வர வண்டிக்கும் தெரியலையா, இவங்களுக்கு தெரியலையா, கிட்டக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சான். ஸோ அதை சொன்னார். ஸோ லக்குன்னு தான் இன்றைக்கி பார்ப்போம். வண்டி எடுத்துன்னு பார்த்திங்கன்னா பஸ் டிப்போவில் இருக்கோம். ஸோ பஸ் ஏறியாச்சு. பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். டோட்டல் பஸ்லேயே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும். இன்றைக்கி என்னன்னு தெரில, க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் அது முன்னாடியே சொன்ன மாதிரி தான்.
ஒருவேளை அங்கே பஸ் ஸ்டாண்டில் எதுவும் ஏறினாலும் ஏறலாம். ஸோ ஓகே, பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் ஜஸ்ட்டு இந்த ரூட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் போகிறது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. டிரைவரை நான் வந்து வண்டி வந்து ஸ்டாண்டில் போட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி சோப்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி செம்மையாக வச்சுருந்தாருங்க. நல்லா சூப்பராக வச்சுருந்தாரு. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்தாச்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. க்ரௌடு ஒன்றும் ஜாஸ்தி இல்லை இன்றைக்கி. ஒரு 10-15 பேர் தான் ஏறியிருந்தாங்க. சொன்ன மாதிரி எல்லாம் எக்ஸாம் டைமு வந்ததுனால யாரும் அதிகமாக வரல போல். ஸோ நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளைமேட் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் கிளைமேட் இருந்தது. பட் சில்னஸ் இருந்துச்சு, ஃபீல் பண்ணலாம். ஓகே. டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா நம்ம குமுளி டு பத்தனம்திட்டா, பட் நம்ம அது வரைக்கும் போகல. 135 ரூபா டிக்கெட்டு, லுக் அவுட் அப்படின்னு போட்டிருக்குது. அப்புறம் வந்து அங்கேருந்து நம்ம திருப்பி ரிட்டன் வர்றோம் பார்த்திங்களா, நம்ம இடையில தான் இறங்கிடுவோம். அது எந்த ஏரியான்னு தெரில. அது வந்து யூ டர்ன் டு குமுளி அப்படின்ட்டு போட்டிருக்குது. அது 128 ரூபா டிக்கெட்டு. ஸோ அது அந்த ஏரியாவில் போட்டிருப்பாங்க போல். ஸோ என்ன அந்த ஏரியா பேர் எனக்கு கரெக்டாக தெரியலை, ஏன்னா இடையிலேயே பஸ் வந்து மீட் ஆகும், அதுலேருந்து நம்ம அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிறது தான். ஸோ இதாங்க டிக்கெட்டு ப்ரைஸு. ஸோ ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ ஓகே, அப்படியே என்ட்ராயாச்சு. போகிறப்ப நல்லா இருட்டு, அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே நீங்கள் பாருங்கள். நம்ம ஒரு வழியாக கவி, அதாவது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு என்ட்ராகிறதுக்கான செக் போஸ்ட் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து டிரைவரை நான் போய் என்ட்ரி போட்டு அப்படியே வருவாங்க. கைஸ், இந்த இடத்துல பார்த்துங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இந்த மார்னிங் டைமு அந்த கலர் சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு கடமான், அதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு அனிமலு. அது இருட்டில் எங்களுக்கு சரியாக தெரியலை, அதாவது கேமராவில் சரியாக தெரியல. பட் நாங்கள் பார்த்தோம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, அவ்வளோ ப்ளூஸாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்புறப்போ கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிது. ஸோ எல்லாமே ஃபாரஸ்ட் எல்லாமே நல்லா கிளியராக இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்பவே டென்ஸாக இருந்ததுங்க. ஒரு பஸ்ஸு தான் போக முடியும் அந்த ரோட்டில். ஸோ அந்தளவுக்கு அடர்த்தியான ஒரு காடாக இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த கொண்டை ஊசி வளைவு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம், மேலே மலைக்கு மேலே நம்ம போகலை, ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே தான் அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு கொண்டை ஊசி வளைவு அப்படிங்கிறதுலாம் இருக்காது, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. அப்படி தன்னந்தனிமையான ஒரு பயணம்.
இங்கே உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே பஸ்ஸை வந்து நிப்பாட்டுவாங்க, ஒரு 10 மினிட்ஸ் நிப்பாட்டுவாங்க. இறங்கி நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இவன் தாங்க இந்த கவி காட்டுக்கே ஒரு ராஜா மாதிரி. இந்த ஒரு பஸ்ஸு தான் இந்த லைனில் போகிறதே. ஸோ ரொம்ப பெரிய பஸ்லாம் இல்லை, சின்ன பஸ்ஸு தான். பட்டு மேனேஜபிள் தான். நல்லா சரியான ஸ்பீடுங்க, பயங்கர அடித்து ஓட்டி வந்தார். நல்ல கண்டிஷன், சூப்பராக இருந்தது. அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மலைமுகட்டில் வந்து ஒரு இண்டியன் கார் வந்து அங்கே அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு இண்டியன் கார் மட்டும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எதிர்பார்க்கல, ஏன்னா யானைகள் தான் நிறையா பார்ப்பாங்க இங்கே. பட் நாங்கள் எங்களுக்கு இண்டியன் கார் மட்டும் தான் பார்த்தோம். அப்புறம் கிளம்பிட்டோம். இங்கே தான் போட்டிங்கெல்லாம் போயிருக்காங்க. இங்கே தான் போட்டிங்.
அப்புறம் இடையிலே ஒரு கேண்டீன் இருக்குது. ஒரே ஒரு கேண்டீன் மட்டும் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இங்கே பஸ்ஸை நிப்பாட்டியிருந்தாங்க. 1/2 hour வரைக்கும் கூட வெயிட் பண்ணி நிப்பாட்டியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம்னா லைக் இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம். டீ, காஃபி எல்லாமே இருக்குது. நான் வந்து இட்லி மட்டும் தான் சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டு ஒரு பிளாக் காஃபி சாப்பிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். வெளில பார்த்தீங்கன்னா காட்டுப்பன்றியெல்லாம் இருந்தது. அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே பஸ் எடுத்து திருப்பி கிளம்பியாச்சு. 20 minutes later. இது வந்து யானை காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யானைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காடுகள். ஆனால் இப்போ எல்லாமே இடம்பெயர்ந்து போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த சீசனில் நம்மளால் பார்க்க முடியலை. ஆனாலும் ஒரு சில யானைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த வேளை பார்த்தா நாங்கள் அந்த யானைகளோட சாணம்லாம் நிறையா இருந்தது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதாவது நேற்று நைட்டு விடியற்காலை அந்த மாதிரி போட்ட சாணங்களாக இருந்தது. அதனால் யானைகள் இருக்குது, ஆனால் காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதனால் நம்ம எங்களால் பார்க்க முடியலை அந்த டைமு. ஒருவேளை நேற்று வந்திருந்தால் பார்த்துருக்கலாமோ என்னமோ. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. காடுகள் பார்க்கவே உண்மையிலே ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க. ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு அடர்த்தியான ஒரு காடாக தான் இருந்தது. ரொம்ப குறுகலான பாதை பார்த்து தான் நம்ம பயணிக்கணும். ஏன்னா வெளி வண்டிகளுக்கு எதுக்குமே அலவுட் இல்லை இங்கே. ஸோ அந்தளவுக்கான ஒரு பயங்கரமான காடு தான் இந்த கவிக்காடு.
இப்போ ஆப்போசிட்டில் வரக்கூடிய பஸ்ஸு தான் அங்கே பத்தனம்திட்டாவிலேருந்து குமுளிக்கு வரக்கூடிய பஸ்ஸு. காலையில் 5:30க்கு அங்கே பத்தனம்திட்டாவிலேருந்து கிளம்போம். அந்த பஸ்ஸில் தான் நம்ம இடையில அப்படியே நம்ம மாறிட்டோம். ஏன்னா பத்தனம்திட்டா போயிட்டு திருப்பி அங்கேருந்து வர்றதுனா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் இடையிலேயே இந்த பஸ்ஸில் மாறிக்கிட்டோம் நம்ம. அது ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து இப்போ உங்கள் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டுருக்கு நீர்மின் நிலையத்துக்கு. ஸோ அதுக்காக போடப்பட்ட இந்த குழாய் தான் இது. இது வழியாக தண்ணி போய் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் அங்கே போய்கிட்டுருக்கு. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய குழாய்கள்லாம் போடப்பட்டிருக்குது. இந்த பஸ்ஸில் திரும்பி வரப்பையும் ஒரு வியூ பாயிண்ட்டு ஆன் த வேலை. ஸோ இது எந்த ரிவர்னு லேக்குன்னு தெரில. நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அந்த தண்ணி மத்தியிலலாம் அங்கங்கே சின்ன சின்ன தீவு மாதிரி ஒரு சின்ன சின்ன குன்றுகளாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கார்கள்லாம் வந்தது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 30 கார்களுக்கு மட்டும் பர்மிஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாகனங்கள் வந்திருக்குது போல். ஸோ அவங்களாம் இங்கே நின்று வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு 10 நிமிஷம் வண்டி நின்றுச்சு. அப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பார்த்திங்கனாலே தெரியும். அங்கங்கே அப்படியே சின்ன சின்ன தீவு மாதிரி இருந்தது. இங்கெல்லாம் போட்டிங் விட்டால் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டு அதை கவர்மெண்ட் தான் என்னென்னு பார்த்து பண்ணணும். ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்திங்களா எவ்வளோ ஒரு தனி தீவு மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பஸ் தான் அது பத்தனம்திட்டாவிலேருந்து குமுளிக்கு வர்றது. இதுவும் ஒரு சின்ன பஸ். அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம்.
வேறு எதுவும் நாங்கள் இந்த சீசனில் வந்து அனிமல்ஸ் எதுவும் அதிகமாக ஸ்பாட் பண்ணல. அங்கங்கே மலை முகடுகளில் வந்து மான்கள் மட்டும் 2-3 மான்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ இந்த சீசன் வந்து அதிகமாக வந்து வனவிலங்குகள் ரோட்டில் நம்மளுக்கு தென்படாது. எல்லாமே மூணார் சைடு அந்த பக்கம் இடம்பெயர்ந்து போனதுனால நம்மளுக்கு அந்த அதிகளவு தென்படாது. ஆனால் உண்மையிலேயே ஒரு காட்டை வந்து இவ்வளோ அடர்த்தியான ஒரு காட்டை வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே வந்து நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு அழகான ஒரு பயணம் மேற்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எனக்கு இந்த கவிக்காடு கொடுத்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், எங்களுடைய பயணம் இதோடு முடிஞ்சிச்சு. நாங்கள் அப்படியே வந்து சிட்டிக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம், காட்டை விட்டு வெளியேறி. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா மறக்காமல் வந்து இந்த கவிக்காடை ஒரு தடவையாவது லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ அழகான ஒரு விஷயம் அங்கே இருக்குது. மெயினான விஷயம் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதத்தில் இந்த காட்டை நம்ம விசிட் பண்ணோம்னா இதோடைய அழகை வந்து நம்ம முழுமையாக ரசிக்கலாம். ஸோ அந்தளவுக்கான ஒரு விஷயம் இந்த கவிக்காட்டுக்குள்ளே இருக்குது. அப்படியே நாங்கள் செக் போஸ்ட்லேருந்து எக்ஸிட் ஆகி அப்படியே நாங்கள் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இதோடு வந்து நம்ம அந்த கவியோட பயணம் முடிவடையுது. காலையில் 5:30க்கு குமுளியிலேருந்து ஆரம்பித்த நம்முடைய பயணம் மதியம் 12:30க்கு திருப்பி குமுளிலேயே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு பயணம் வந்து ரொம்பவே அழகானதாக இருந்தது, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவு கொடுத்தது. ஏன்னா கிளைமேட் ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஏன்னா நம்ம பிரயாணித்த காலம் அந்த மாதிரி. ஸோ மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு அந்த சைட்லாம் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ டிப்போ வரைக்கும் போயிட்டு இருந்தோம். இந்த தான் அந்த பஸ் டிப்போ, கேரளா பஸ் டிப்போ. ஸோ கேரளா வந்தால் மறக்காமல் நான் பரோட்டாவும் பீஃப் கறியும் சாப்பிடுவேன். ஒரு நல்ல ஹோட்டலில் போயிட்டு பரோட்டாவும் பீஃப் கறியும் சாப்பிட்டு என்னுடைய பயணத்தை அப்படியே முடிச்சுக்கிட்டேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம நெதர்லாண்ட்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதோட ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமே நான் போடுறேன். அது வரைக்கும் see you, டாட்டா, பை பை, தேங்க்யூ.